விஜய் டிவில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகினது பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில எதுக்காக மணிமேகலை விலகினாங்க, பிரியங்காவோட எந்த இடத்துல அவங்களோட சண்டை ஏற்பட்டதுன்னு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோசியல் மீடியாவை திறந்தாலே அங்க மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா பிரச்சனை தான் அதிகமா விமர்சிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மணிமேகலையினுடைய ரசிகர்கள் பிரியங்கா செஞ்ச எல்லா நிகழ்ச்சிகள்லயும் டாமினேட் செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய செட்டில் இருக்கவங்களை விட அவங்க தான் முக்கியமாக தெரியணும்னு எல்லாரோடைய வேலைகளையும் கெடுக்கிறாங்கன்னு பேசிட்டு வராங்க. அதோட மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் முக்கியம், வேலை வாய்ப்பு பணம் எல்லாம் அதுக்கு பிறகுதான்னு என்னுடைய தன்மானம் குறைகிற மாதிரி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த நிலையில தான் நான் அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில மணிமேகலைக்கு அமோகமான ஆதரவு இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கக்கூடிய சூழல்ல செட்டுக்குள்ள இருந்து சில பிரபலங்கள் அங்க நடந்ததை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது கடந்த செப்டம்பர் 8 எலிமினேஷன் ரவுண்ட் நடந்திருக்கு. இது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுவரைக்கும் இந்த சீசன்ல இல்லாத வகையில 2 எலிமினேஷன் இருந்தது. முதல்ல திவ்யா துரைசாமி வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து விடிவி கணேஷ் வெளியேற்றப்பட்டிருந்தாரு. அதுல திவ்யா துரைசாமி வெளியேற்றப்படும் போது அவர் பேசும் இடத்துல தான் மணிமேகலை மற்றும் பிரியங்காவுக்கு இடையில சண்டை வெடிச்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்தே மணிமேகலை மற்றும் பிரியங்கா 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. மணிமேகலை மற்றும் பிரியங்கா 2 பேருமே பல வருடங்களா தொகுப்பாளர்களா இருந்துட்டு வராங்க. இப்ப வரைக்கும் தொகுப்பாளரா இருக்கக்கூடிய பிரியங்கா இந்த சீசன்ல குக்வா மாறி இருந்தாங்க. அதே போல 4 சீசன் வரைக்கும் கோமாளியா இருந்த மணிமேகலை 4வது சீசனுடைய பாதிக்கு பிறகு தொகுப்பாளரா வந்து 5வது சீசன்லயும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே தொகுப்பாளர்களா பல வருடங்களா அனுபவம் இருக்கக்கூடிய நிலையில சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இவங்களுக்கு இடையில பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில இருந்திருக்கு. அதுலயும் கடந்த வாரத்துல திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அறிவிக்கப்பட்டதுமே அவங்க குக் வித் கோமாளியில தனக்கு உதவி செஞ்ச பலர் பற்றி பேசியிருந்தாங்க. அதுலயும் பிரியங்கா பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. பிரியங்காவை பாராட்டி பேசினதும் பிரியங்கா திவ்யா துரைசாமி குறித்து பேசியிருக்காங்க. அப்போதான் மணிமேகலை பேச வேண்டிய இடத்துல கூட அதை பிரியங்காவே பேசியிருக்காங்க. அது மணிமேகலைக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நீங்களே சொல்லிட்டா அப்ப நான் இங்க எதுக்கு, நீங்க மட்டும்தான் இங்க பேசணும்னு வந்திருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. திடீர்னு மணிமேகலை கத்தி பேசினதை செட்ல இருந்த யாரும் எதிர்பார்க்கலையா. எல்லாரும் முன்னாடியும் தன்னை மணிமேகலை பேசிட்டாங்கன்னு பிரியங்காவும் கோபப்பட்டு கேரவனுக்கு போய் அழுதுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் மணிமேகலை மற்றும் பிரியங்காவை சமாதானம் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு எபிசோடோட ஒரு வழியா முடிவடைஞ்சிரும்னு அடுத்த நாள் எபிசோட்ல பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பிரியங்கா என்னை இத்தனை பேருக்கு முன்னாடி மணிமேகலை திட்டாங்க, அதுக்கு அவங்க காரணம் சொல்லணும். ஒரு போட்டியாளர் என்னை பத்தி பெருமையா பேசினா நான் அவங்கள பத்தி பேசணும் தானே நினைப்பேன், அதுதானே முறை. அப்படி நான் பேசக்கூடாதுன்னு மணிமேகலை எப்படி சொல்லலாம்னு தொடர்ந்து பிரச்சனை வந்ததாகவும் கூறப்படுது. அதனால சேனல் தரப்பு மற்றும் குக் வித் கோமாளி குழுவினர் மணிமேகலை கிட்ட நீங்க நிகழ்ச்சியில பேசும்போது பிரியங்கா உங்ககிட்ட கோபப்பட்டது சரிதான்னு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மணிமேகலை எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நான் எந்த தப்பும் செய்யல, நான் என்னுடைய வேலையை செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க. ஷூட்டிங் தொடங்கினப்போ மணிமேகலை மறுத்து இருந்தாலும் விளம்பர இடைவெளியில அவங்கள சொல்ல வச்சிடலாம்னு சேனல் தரப்பும் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா அப்பவும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு மணிமேகலை நிகழ்ச்சியை விட்டு வந்துட்டாங்களாம். அதனாலதான் கடந்த சனிக்கிழமை 14 எபிசோட்ல பாதிக்கும் பிறகு மணிமேகலை இல்லாமலேயே ரக்ஷன் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. 14 சனிக்கிழமை மணிமேகலை பாதிக்கு பிறகு இல்லைன்னு ரசிகர்கள் அதை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருந்த நிலையில 14 சனிக்கிழமை மணிமேகலை பாதிக்கு பிறகு இல்லைன்னு ரசிகர்கள் அதை குறிப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருந்த நிலையில மணிமேகலை சனிக்கிழமை மாலையில தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல முதல்ல ஒரு போஸ்ட் போட்டுட்டு பிறகு தன்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் பிரச்சனை நடந்ததுக்கான காரணம்னு சொல்லப்படுது. ஆனா பிரியங்கா இது பத்தி இன்னும் எந்த விளக்கமும் கொடுக்கல. பிரியங்கா என்ன சொல்ல போறாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. அதே நேரத்துல பிரியங்காவை அதிகமானோர் திட்டி தீர்த்தும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனையில யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.